நடுத்தர வயது பெண், கேன்சர் பாதிப்பு, மீள்வது கஷ்டம், இறப்பை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்றத சொல்லியாச்சு. எப்படி இறப்பு எப்போ வரும் தெரியாது, நல்லா தான் இருக்கேன், ஆனால் வலி தாங்க முடியல. இந்த ட்ரீட்மெண்ட்டு அது இது இப்படியே போய் வந்துட்டுருக்கு. முடியெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நான் என்னவா இருந்தேனோ அதுவாக இல்லாத ஒரு நான், அதாவது என்னோடய பழைய ஃபோட்டோவை பார்த்தா இதுவா நான் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு இருக்குது. இந்த பெண்மணி ஒரு கவுன்சிலிங்க்கு வராங்க. எதுக்கு வராங்கன்னா, நான் தெரியல, இறப்பு தான் எனக்கு அப்படின்றது ஏதோ சொல்கிறாங்க. இறக்குற வரை நான் கொஞ்சம் தைரியமாக வாழ்ந்துடணும். ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது. நைட் படுத்துக்கும்போது இன்றைக்கி நைட்டு இறந்துருவோமோ அப்படிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு போய் வச்சுருவாங்களோ அப்படிலாம் தோணுது. அது என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அது கேன்சர் வந்துட்டா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களா, உறுதிப்படுத்திக்கிட்டே வருது. அது என்ன பண்ணணும்னா, முதல்ல கேன்சர்னால் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லுங்கன்ற. அவங்களோட புரிதலுக்கு என் உடம்புக்குள்ள கிருமிகள் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கரெக்ட், ஏதோ கிருமி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் அந்த கிருமியெல்லாம் கொண்டிருக்கலாம். கிருமிகளை டெம்பரவரியாக கொள்வது அந்த கீமோதெரபி. பர்மனெண்ட்டாக அதை வச்சு கொள்ள முடியும்னா தான் இன்றைக்கி எல்லோரும் பிழைச்சிருப்பாங்களே, அது இல்லை. ரைட்டு.